நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற என்ற பிரபலமான பாடல் இடம்பெற்றுள்ள மக்கள் திலகம் எம்ஜிஆரின் இதயக்கனி மீண்டும் கடந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி எழும்பூர் ஆல்பர்ட் தியேட்டரில் திரையிடப்பட்டுள்ளது. இன்று மாலை இதயக்கனியின் 100வது நாள் விழா கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி எம்ஜிஆரின் கட்டவுட்டுக்கு 108 பால்குட அபிஷேகம் நடத்தப்பட இருப்பதாக எம்ஜிஆர்கள் பக்தர்கள் குழு அறிவித்திருக்கிறது. முதுநிலை பட்டதாரி ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் கணினி பயிற்றுனர் ஆசிரியர் எழுத்துத் தேர்வு இன்று காலை 10 மணி முதல் பகல் 1:30 மணி வரை நடக்கிறது. இந்த தேர்வில் ஆசிரியர் தேர்வாணைய ஆல் டிக்கெட்டை வைத்திருப்பவர்கள் சரியாக காலை 8:30 மணிக்கே தேர்வு மையங்களுக்கு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பான் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமச்சீட்டு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றின் ஒரிஜினலை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. செல்போன், கால்குலேட்டர், எலக்ட்ரானிக் கைகடிகாரம், எலக்ட்ரானிக் பொருட்கள் மற்றும் கையேடுகளை கொண்டு வர தேர்வு மையங்களில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கருப்பு மை பேனா மட்டுமே கொண்டு வர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இன்று காலை 11 மணியளவில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். சத்தியமூர்த்தி பவனின் 2வது தளத்தில் இந்த பரபரப்பான பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமின் 94வது பிறந்தநாள் விழா இன்று எழிலில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் செல்வம் மகாலில் கொண்டாடப்படுகிறது. காலை 10 மணிக்கு நடைபெறும் இந்த விழாவின் சிறப்பம்சமாக இரத்த தான முகாம் மற்றும் இலவச மருத்துவ சிகிச்சை முகாம்கள் நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியை நடிகர் அருண் விஜய் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று துவக்கி வைக்கிறார். அம்மையப்பர் சேவை மையத்தின் ஆயுத பூஜை திருவிழா திருவொற்றியூர் எல்லையம்மன் கோவில் தெருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. இந்த விழாவில் அம்மையப்பர் சேவை மையத்தின் தலைவரும் நடிகருமான ஏசிஎல் சீனிவாசனின் பிறந்தநாள் விழாவும் கொண்டாடப்படுகிறது.